வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன செய்தி? பிரதமர் மோடி அண்ணாமலைக்கு அவசர அழைப்பு கொடுத்துருந்தாருல்ல. கேரளாவில் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டு இருந்தார். அப்போ பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸு இன்னைக்கு காலையில் மோடி ஆலோசனை நடத்த போகிறாரு. அந்த ஆலோசனையில் நீங்கள் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு கட்சி மேலிடம் அண்ணாமலைக்கு அறிவுறுத்தலை முன் வச்சுருந்தாங்க. அதனை ஏற்று அண்ணாமலை கேரளாவிலிருந்து சென்னை திரும்பினார். இன்னைக்கு காலையில் சென்னையில் பிரைம் மினிஸ்டர் மோடியுடனான ஆலோசனையில் அண்ணாமலை பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார். மோடி பார்த்தீங்கன்னா நேற்று புதுச்சேரியில் பிரச்சாரம் முடிச்சுட்டு சென்னையில் ஸ்டே பண்ணார். இன்னைக்கு காலையில் வரைக்கும் சென்னையில் இருந்தார். பிறகு கேரளா புறப்பட்டு போயிட்டார் பிரச்சாரத்துக்கு. இன்னைக்கு காலையில் நடந்த அந்த ஆலோசனையில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு ஃபுல் சப்போர்ட்டை மோடி தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிற செய்திகள் வலம் வருது. அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடலை அப்படின்னு ஸ்டார்டிங்கிலேருந்து அண்ணாமலை உறுதியாக இருந்திருக்காரு. அதனால ஒரு லெவலுக்கு மேலே பாஜக மேலிடம் அண்ணாமலையை ஃபோர்ஸ் பண்ண விரும்பலை. போட்டியிட அண்ணாமலையே விரும்பாத போது அழுத்தம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு பாஜக மேலிடம் விட்டுட்டாங்க. எதுக்காக அண்ணாமலை போட்டியிட விரும்பலை அப்படிங்கிறது செப்பரேட் டாபிக். அது சம்மந்தப்பட்ட அப்டேட்டை அடுத்து வரக்கூடிய வீடியோவில் போடலாம். அண்ணாமலை கிரவுண்டில் எந்த அளவுக்கு சின்சியராக வேலை பார்க்கக்கூடியவர், கிரவுண்டை பிஜேபிக்கு ஃபேவராக எப்படி அவருடைய டென்யூரில் மாற்றினார் அப்படிங்கிறதெல்லாம் மோடிக்கு தெரியாமையாக இருக்கும். அதனால் எப்போதுமே அண்ணாமலை மீது பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு ஒரு தனி பாசம் இருக்குது. அதை இன்னைக்கு ஐடிசி ஹோட்டல் இருக்குல்ல, அங்கே தான் ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. பிரதமர் மோடி அண்ணாமலைக்கு ஃபுல் சப்போர்ட்டை கொடுத்துருக்காரு. பிரைம் மினிஸ்டர்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு எல்லா பகுதிகளையும் போய் நான் கேம்பெயின் பண்ண போகிறேன் அப்படின்னு பிரதமர் மோடி கிட்ட அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ஸோ அண்ணாமலையை மோடி தட்டி கொடுப்பார்ல, அது மாதிரி இன்னைக்கு ஐடிசி ஹோட்டல்லையும் மோடி முதுகில் தட்டி கொடுத்ததாக சொல்லப்படுது. தேர்தல் முடிவுக்கு பிறகு தமிழக பாஜகவில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்மு. மேக்சிமம் மீண்டும் மாநில தலைவர் பதவி அண்ணாமலைக்கு வழங்கப்படுவதற்கு ஹை சான்ஸ் இருக்குது. ஓகே, இன்னைக்கு அண்ணாமலை மோடி மீட்டிங்கு தமிழக அரசியலில் பெரிய பேசுபொருளாக மாறினுச்சு. ஒன்று. ரெண்டாவது, தமிழக காங்கிரஸ் பக்கத்து போகலாம். தமிழக காங்கிரஸ்லையும் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படாமையே இருந்துச்சு. தமிழக பாஜக கேண்டிடேட் லிஸ்ட்டை வெளியிட்ட பிறகு கொஞ்ச நேரத்தில் தமிழக காங்கிரஸும் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. செல்வ பெருந்தகை பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி பங்கீடில் ஒருதலை பட்சமாக நடந்துக்கிட்டாரு, கட்சியுடைய நலனை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கட்சியுடைய நலனை அடகு வச்சிட்டாரு அப்படின்னு பெரிய டிபேட் வந்துச்சு. குறிப்பாக ஜோதிமணி, கார்த்திக் சிதம்பரம்லாம் காங்கிரஸுடைய மேலிட பொறுப்பாளர்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்களே, பெரிய ஒரு பஞ்சாயத்து. அந்த பரபரப்பான சூழலில் தான் வேட்பாளர் பட்டியலை தமிழக காங்கிரஸ் வெளியிட்டாங்க. அதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் 12 பேருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கான். 2021 வெற்றி பெற்ற காங்கிரஸ் எம்எல்ஏக்களில் 12 பேருக்கு இந்த முறை மறுபடியும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம். ஜோதிமணி பார்த்தீங்கன்னா இந்த வேட்பாளர் பட்டியலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சமூக நீதியே இல்லாத வேட்பாளர் பட்டியல் இது அப்படின்னு சொல்லிட்டு சம்பவம் பண்ணியிருக்காங்க ஜோதிமணி அவர்கள். அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க? உதாரணத்துக்கு 20-30 வருடங்களாக கட்சியுடைய நலனுக்காக பணியாற்றியவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படலை. சில நாட்கள், சில மாதங்கள், சில வருடங்களே ஆன கட்சியில் சேர்ந்து சில நாட்களே ஆன, சில மாதங்களே ஆன, சில வருடங்களே ஆனவர்களுக்கு அதிக வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னும். ரெண்டாவது, கொங்கு பெல்ட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய கொங்கு வெள்ளாள கவுண்டர் மற்றும் அருந்ததியர் சமூகங்களுக்கு முழுக்க வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு இந்த வேட்பாளர் பட்டியலில். திமுக கூட்டணியில் 28 தொகுதிகளை காங்கிரஸ் வாங்கியிருக்காங்க. அந்த 28ல் 6 தொகுதிகள் தனி தொகுதிகள். அந்த 6 தனி தொகுதிகளில் அருந்ததியர் சமூகத்துக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய, விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய அருந்ததியர் சமூகத்திற்கு முழுவதுமாக வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஜோதிமணி சமூக நீதியே இல்லாத ஒரு வேட்பாளர் பட்டியல் இது அப்படின்னு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது பெரிய ஒரு டிபேட்டாக மாறி இருக்கு. திமுக காரங்க சொல்றாங்க, பாஜகவுடைய வேட்பாளர் பட்டியலும் பாஜக தொண்டர்களுக்கு, பாஜக நிர்வாகிகளுக்கு உடன்பாடு இல்லை. பாஜக வேட்பாளர் பட்டியலுக்கும் ஒரு இஷ்யூ தான் உள்ளே போய்க்கிருக்கு. ஆனால் எந்த பாஜக நிர்வாகிகளும் பொது வெளியில் கட்சியுடைய மேலிட முடிவை எதிர்த்து பதிவு போடவே இல்லை. அதுதான் பிஜேபியுடைய டிசிப்ளினு. காங்கிரஸுடைய டிசிப்ளினை பாருங்க. இஷ்டத்துக்கு ஆளாளு சோசியல் மீடியாவில் ஒரு பக்கம் மாணிக்க தாக்கூர், இன்னொரு பக்கம் ஜோதிமணி, இன்னொரு பக்கம் கார்த்திக் சிதம்பரம், இப்படி பொது வெளியில் கட்சியுடைய மேலிட முடிவை எதிர்த்து இப்படியா பதிவு போடுறது அப்படின்னு திமுக கோத்துக்கிறாங்க. இப்போது இது பொலிட்டிக்கலாக தமிழகத்தில் பெரிய பஞ்சாயத்தை உருவாக்கியிருக்கு. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கிண்டி ஐடிசியில் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி ஆலோசனை கூட்டம் நடந்திருக்குல்ல. இனிஷியலாக 150 பேரோட ஆலோசனை நடத்த பிரைம் மினிஸ்டர் பிளான் பண்ணியிருந்தார். அனைத்து மாவட்ட பாஜகவுடைய
பொறுப்பாளர்கள் இருக்காங்களே அவங்களெல்லாம் சென்னைக்கு கூப்பிட்டு, தேர்தல் பொறுப்பாளர்கள் இது மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆலோசனை நடத்த பிரதமர் மோடி ஃபஸ்ட்டு முடிவில் இருந்திருக்காரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளானிங் வந்து கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. அந்த பிளானை ரத்து பண்ணிட்டாங்க. மொத்தம் 18 பேர் தான் இன்னைக்கு பிரதமர் மோடியை சந்திச்சிருக்காங்க, ஆலோசனை கூட்டத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. தமிழக பாஜகவுடைய முக்கிய நிர்வாகிகள் 150 பேர் கொண்ட ஆலோசனை கூட்டத்துக்கு முதல்ல பிளான் பண்ணியிருக்காங்க. அதை திடீர்னு மோடி கேன்சல் பண்ணிட்டாரு. பிறகு முக்கியமான 18 நபர்களோட ஆலோசனை நடந்திருக்கு. எதுக்காக மோடி அந்த 150 பேர் கொண்ட ஆலோசனை கூட்டத்தை கேன்சல் பண்ணியிருக்காரு? ஒருவேளை தமிழக பாஜகவுடைய வேட்பாளர் பட்டியலை மோடியும் வெறுக்கிறாரோ? தொகுதி பங்கீடு இது எல்லாத்துலேயும் பாஜக ஏமாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறத மோடியும் உணர்ந்து இந்த ஒரு முடிவு எடுத்துட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் நடக்குது. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.